ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு மல்லிகைப்பூ வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி நாம் மாலை கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே மாலை கட்டுற மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி வந்து கட்டி காமிக்க போகிறேன். அதுக்கு நாம் வந்து நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். எப்படி நாம் பூ கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் வந்து பூக்கட்ட த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ த்ரெட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்குவோம். அந்த அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து பூ வச்சு எப்போவும் மாதிரி நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ஒரு பூ வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி மேல் பக்கம் ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே கட்டுற மாதிரி ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து நார்மலாக நாட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து நார்மலாக பூ கட்டுற மெத்தடு. ஃபஸ்ட் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து 2 நாட் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. நீங்கள் பூவை இந்த மாதிரி டேன் பண்ணி பூவோட பின்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி நாம் வந்து பூ மாலை எப்போவுமே கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக காம்போரமாக இந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக விட்டு கீழே வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து நார்மலாக மாலை கட்டுற மெத்தட். அதே சேம் ப்ரொசீஜர் தான் வரும். இதில் எப்படின்னு பார்த்துக்கோங்க, த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக விட்டுக்கோங்க. நம்ம அல்லாமல் நான் கட்டுறதுல வந்து ஃப்ரெண்டில் விட்டுருப்பேன், இதில் பின்பக்கமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்த பூவோட காம்பை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த பூவுக்கு பின்பக்கமாக வந்து த்ரெட்டை இந்த மாதிரி மேலேருந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரெண்டில் இருந்து எடுக்காமல் அந்த பூவோட காம்புக்கு பின்பக்கமாக நான் வந்து எடுத்தேன். இதுலேயும் பார்த்துக்கோங்க, இப்போது நான் அதை வந்து த்ரெட்டை வந்து பின்பக்கமாக விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்த பூ வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு முந்தின பூவோட காம்போட பின்பக்கமாக எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, பின்பக்கமாக எடுத்துட்டு நம்ம இப்போ வச்சுருக்க பூவோட மேல் பக்கமாக த்ரெட்டை விட்டு கீழே வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து விட்டுடணும். விட்டுட்டு நம்ம வந்து கட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவே கட்டணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஃப்ரண்ட்லேருந்தே எடுப்போம். இதில் வந்து தண்டுக்க பேக் சைடு இந்த மாதிரி பேக் சைடாக எடுத்து இந்த மாதிரி கட்டுறேன். இதுவும் நமக்கு மாலை மாதிரியே தான் வரும். அந்த மாடலில் கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாக வரும். ஆனால் இந்த மாடலில் கட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கட்டினோம் அப்படின்னா நம்ம வந்து ஹேர்லலாம் வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நெருக்கமாக பூ வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பூ கட்டி நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டிட்டு வரலாம். ஏற்கனவே மாலை மெத்தடில் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு. நான் வந்து ஏற்கனவே மாலை எப்படி ரொம்பவே அழகாக கட்டுறது அப்படின்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து மாலை எப்படி கட்டுறது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒர்க்கா கூட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டின பூக்க பின்பக்கமாக த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ வச்ச பூக்க மேல் பக்கமாக த்ரெட்டை விட்டு கீழேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கணும். இதே ப்ரொசீஜரில் நம்ம வந்து கட்டிட்டு வரலாம். ஓரளவு லென்த்துக்கு நான் வந்து கட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்திருக்கு. ரொம்ப நெருக்கமாக வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இதே சேம் ப்ரொசீஜரில் ஓரளவுக்கு லென்த்துக்கு, அதாவது கொஞ்சம் பாதி லென்த் அளவுக்கு கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு வரும், ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் ஒரு தடவை கூட உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து த்ரெட்டை வந்து தண்டோட பின்பக்கமே எடுத்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு பூ வந்து வச்சுருக்கோம்.
வச்சுட்டு இதுக்கு ஃப்ரண்டில் இருக்க பூவோட தண்டோட பின்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நார்மலாக மாலை கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேல் பக்கமாக த்ரெட்டை விட்டுட்டு கீழே இருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து எடுத்துருக்கோம். இனி நாம் அடுத்த பூ வைக்க போகிறோம் பார்த்துக்கோங்க. அடுத்த பூ வந்து நார்மலாக இந்த மாதிரி வச்சாச்சு. வைக்கும்போது இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பூவோட தண்டோட பின்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் கட்டணும். கட்டி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே என்னோடய சேனல் பார்த்து மாலை கட்டி படித்தவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். நீங்கள் வந்து என்னோடய மாலை கட்டுற வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு. நான் வந்து ஓரளவுலேருந்து கட்டியிருக்கேன். இனி நாம் இதே மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கும் நான் வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். பார்த்துக்கோங்க, நான் வந்து இவ்வளோ லென்த்துக்கு வந்து கட்டிட்டேன். நான் வந்து இவ்வளோ லென்த்துக்கு வந்து கட்டியிருக்கேன். ரொம்பவே நெருக்கமாக இல்லாமல் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி தலையில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பூ வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் சிம்பிளாக வைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. எண்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டு கட்டின பூக்க மேலே நாட் வர மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் வந்து கூடுதலாக போட்டுக்கோங்க. இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து மாலை மாதிரி கட்டியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜடவேணியாகவும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக தான் இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாலை வந்து நான் வந்து கட்டி காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டாக அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.